காலை வணக்கம். எதுக்கு இந்த வீடியோ எடுத்துன்னா, இங்கே கன்னிமாரி கோயில் இருக்குது, சத்தியான கோயில். கன்னிமாரி கோயில் சின்ன பெரியவர் சாமி இருக்குது. இதில் கீழாம்பு போகணும். இது போனால் வேலராம்பாளையம் வாளையாம்பாளையம் போகலாம். வேலராம்பாளையம் வடமலை போகலாம். இது செங்குறிச்சி போகிறது. செங்குறிச்சி கம்பளம்பட்டி இப்படி போகலாம். குறும்பேட்டி போகலாம். இது அந்த கோயிலுக்கு போகிற பாதை. பார்த்துக்கணும். வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வாங்க. நல்லா சக்தி வந்த கோயில். வாங்க. கன்னிமாரி கோயில் சொல்லுவாங்க. கோயில் நல்லா சக்தி வந்த கோயில். நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. இதெல்லாம் ஒரு பேர் 2 பேர் வந்துடுவாங்க. இந்த கோயிலுக்கு எப்போவுமே வந்துடுவாங்க. நம்ம கோயில் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நினைக்கிறேன். இந்த முருகன் கோயில் பாத யாத்திரை போகிறப்ப வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். பாருங்க, பூசாரி இருப்பாங்க. பூசாரி போயிட்டா அப்படி ஒரு 4 மணிக்கெலாம் போயிடும், 4-5 மணிக்கெலாம் போயிடுவாங்க போல் இருக்கு. கன்னிமாரி கோயில் பாருங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலராம்பாளையத்துக்கு கிழக்க. கன்னிமாரி கோயில் சொன்னாவே எல்லாத்துக்குமே தெரியும். வேலராம்பாளையத்துலேருந்து இங்கே ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் வரணும் போல. வந்தீங்கன்னா அந்த கோயிலை பார்க்கலாம். சக்தி வந்த கோயில் தான். வீடியோ பிடிக்கிறோம் எனக்கு தெரியல, வீடியோ பிடிக்கிறேன். இது தண்ணி தானாக ஊற்று தண்ணி தான். இந்த தண்ணி கோயில் எல்லா கோயில் இருக்குது. முருகன் கோயில் இருக்குது, விநாயகர் இருக்குது, 9 நவகிரகம் இருக்குது. இதெல்லாம் ஊற்று தண்ணி தான் நண்பர்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முருகன் கோயில். விநாயகர் கோயில் அங்கே இருக்குது. அதான் 9 நவகிரகம் இருக்குது. தண்ணி போச்சு நண்பர்களே. அப்போ பார்க்குறேன் போகுதா நான். போகுது நண்பர்களே. தண்ணி கம்மியாக போகுது. தண்ணி நிறையா போனது, தண்ணி கம்மியாக போகுது. இது ஊற்றுன்னு நம்மள இது இந்த தண்ணி எங்கே வந்துட்டுனா கம்மாய் போகுது. நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். இந்த கம்மாய் அங்கே ஜாயிண்ட் ஆகுது. வேலராம்பாளையம் கம்மாய் அப்படின்னு நேம் போட்டிருப்பேன். இந்த கம்மாய் ஜாயிண்ட் ஆகுது. இது முருகன் கோயில், விநாயகர். இது தண்ணி எப்பவுமே இருக்குது நண்பர்களே. தண்ணி எவ்வளோதான் இருந்தாலும் தண்ணி கொஞ்ச நாச்சு இல்லாமல் இருக்காது. பாருங்க, ஏதோ ஒரு நல்லதாட்டினா தண்ணி வைப்பாங்க. இந்த சாமி கலவுது. இந்த தண்ணியை ஊற்றி தான் நண்பர்களே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஊற்று தண்ணி தான்.
இந்த தண்ணி அதில் வந்து கம்மாய்க்கு போகுது. பாருங்க விநாயகர்.